வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோல மறுபடியும் கம்ருதீன், பாரு, அரோரா இந்த 3 பேர் பஞ்சாயத்து முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும் போல இருக்கு. இதுல இருந்து தயவு செய்து யாராவது ஒரு விக்கெட்டை வெளியே எடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பார்க்க கூட முடியல. டெய்லி அதேவா வீடியோ போட்டு அறிவுரை சொல்றாங்க. இந்த கம்முக்கு என்ன அறிவுரை சொன்னாங்க? எவ்வளோ அடிச்சாலும் இது மாத்தாது. நீ தனியா விளையாடனா நீ வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கடா அப்படின்லாம் சொன்னாரு. ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அது புரியணும்ல. இவர் தனியா லவ் கூட கிடையாது, 2 லவ் வேணும்னு பாக்குறாரு. ஒரு பக்கம் அரோரா, இன்னொரு பக்கம் பார்வதி. இதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா திருந்தணும்ல. அடுத்து 2 பேரும் சோஃபால உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இவர் உட்காந்துட்டு மறுபடியும் அவங்க அதே அரோரா கதை. டேய், நீ அங்க சொல்லிடுறா அவங்க கிட்ட. அவன் இப்ப எனக்கு பொசசிவ் ஆகுதுடா. நீ கிளியரா ஸ்பேஸ் இதான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் போய் பேசலாம்டா. நான் இதை நேரடியாக போய் பேச முடியாதுடா அப்படின்லாம் சொல்லிருக்கா. நேரடியாக ஆல்ரெடி தான் பேசிட்டியே நீ. அரோரா கிட்ட இவங்க நேரடியாக போய் பேசல. பிடிச்ச ஆளை அந்த பொசசிவாக இருக்கிறோம், அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல. அவங்க உட்கார்ந்து அழுவல, அதெல்லாம் பார்த்தோம்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஜெயிலில் ஒரு சம்பவம் நடந்தது. வெளியே கொஞ்ச நாள் கழிச்சு கேஸ் எழுதினாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு. இந்த மாதிரி தப்பா தொட்டான்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. வேணா எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்ன 2 பேர் இங்கிருந்து வர்றாங்க, உள்ள இருந்து வர்றாங்க அப்படின்னு. அடுத்து இன்னொரு கேஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கம்முக்கு பார்வதி ஏத போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது அதுதான் தெரியுது. இப்போ அப்படியே அப்ப பிக் பாஸ் வேற செம கலாச்சாரம் நேத்து. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேபி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். பிக் பாஸ் என்ன கம்ருதீன் அப்படின்னதும் 2 பேரும் விலகிட்டு வெக்கப்படுறாங்க. வேற வெக்கப்படும்போது, என்ன கம்ருதீன், இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசணுமா அப்படிங்கிறார். ஆக்சுவலி கம்ருதீன் கன்வென்ஷன் ரூம்ல பிக் பாஸ் கிட்ட தனியா பேசணும்னு கேட்டிருப்பாரு போல இருக்கு. இங்க இவ்வளோ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஃபீல் பண்ணா, அழுதுட்டு இருந்தா அப்ப வேணா பிக் பாஸ் கூப்பிட்டு ஆறுதலா ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுவாரு. இவன் ஆல்ரெடி பேபின்னு சொல்லிட்டு இங்க தடவிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவரே கேட்கிறாரு, இதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட பேசணுமாப்பா அப்படின்னா இவங்க 2 பேரும் வெக்கப்பட. அப்ப பிக் பாஸ், டேய் பேசணும்னா பேசுன்னு சொல்லுப்பா, இல்ல வேணான்னா வேணான்னு சொல்லுப்பா, ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா அப்படின்றதும் பேசணும் பிக் பாஸ் அப்படின்னு. அப்பன்னா வாங்க தொலைங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் இவர் எழுந்து போறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரோரா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அரோரா மாத்திருக்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதை இப்பதான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு எங்க அந்த பல்ப் எரிஞ்சு அவங்களுக்கு அப்படின்னா, கம்ருதீன் ஒரு இடத்துல இந்த முறை தான் அவரும் ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு தெளிவா. என்னன்னா, பார்வதி அமித் தோல்ல இப்ப ரீசெண்டா அதை பார்க்க முடியுது இல்ல. அமித் பார்வதி அந்த டாஸ்க்லயே அந்த ஒரு பாண்டு, ஒரு ஸ்கிட் பண்ற அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அமித் பார்வதி பேசுறத பார்க்க முடியுது. அவங்க பாட்டு ஜாலியா பேசுறது என்ன, பார்வதி பேசிட்டு இருப்பாங்க, அமித் கேட்டிருப்பாரு. ஸோ அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இவருக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. இவர் போய் கானா வினோத் கிட்ட வேற கேட்டாராம், டேய் என்னடா தோல்லெல்லாம் சாஞ்சிட்டு இருக்கா ஏதாவதுடா அப்படின்னும் போதே, அப்படியெல்லாம் கிடையாதுடா, சும்மா பேசிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதை பார்க்கும்போது இவருக்கு பொசசிவ் ஆகுதான் கம்ருக்கு. ஆனா அதே கானா வினோத் கூட இவங்க அரோரா பழகிறது அவருக்கு பிரச்சனை இல்லையா. நீ யாருக்கிட்ட பழகினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவ அமித் கூட அப்படி தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதனால அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் முதல் முறையா சொன்னாரா. அவ்வாடா சொல்லிட்டான்டா, நல்ல வேலை அப்படின்னு பார்த்தா, இப்ப இவங்க இது எவ்வளவு நாள் நிற்கும் தெரியாது. இப்போதைக்கு அது நின்று இருக்கு சொல்லியிருக்கிறாரு. உடனே இப்பதான் அவங்களுக்கு பல்ப் எரியுது அரோராக்கு. அவங்க தனியா அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமித்தை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இவன் பார்வதி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான், க்ளோஸுன்னு சொல்றான். ஆல்ரெடி கேஸ் எழுதிருக்கிறாங்க இந்த மாதிரி. ஆனாலும் இவன் திரும்ப அங்கதான் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப நான் பாருங்க சும்மா இருக்கிறேன், கிளீன் ஸ்லேட் ஒன்று வச்சிருக்கிறேன். இவன் நேரா என்ன பண்றான், பார்வதி கூட சண்டை போட்டு இங்கே பார்வதி இதை பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணா, இதெல்லாம் சொன்னா, அதை சொன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா ஓவர் டீட்டெயில் கொடுக்குறான் பார்வதியை பத்தி. அப்ப எனக்கு பார்வதியை பத்தி நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நாமினேஷன்ல பார்வதியை போய் குத்துவேன். இப்ப நாமினேஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப என் பெர்ஸ்பெக்டிவா அவன் மாத்துறான். சரி, அவன் சொல்றதெல்லாம் என் மைண்ட்ல, எனக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை இல்லை, இவன் சொல்றதெல்லாம் என் மைண்ட்ல ஏறி நான் நாமினேஷன்ல போடுறேன். இவன் என்கிட்ட மட்டும் சொல்றது இல்லைங்க, இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுறான். அதை சொல்லிட்டு திரும்ப அவன் பார்வதி கூட போயிடுறான். நம்ம இப்ப தனியா நிற்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. அப்படித்தானே நிக்குது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இப்ப இவன் பார்வதியை பத்தி இப்ப என்கிட்ட சொல்றான், எல்லாருக்கிட்டையும் சொல்றான் அப்படின்னா, இப்ப என்னை பத்தியும் இவன் பார்வதி கிட்ட சொல்லுவான், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான்ல சண்டை வந்துச்சுன்னா அப்படின்றாங்க. அடங்கப்பா, இப்பதான் உனக்கு புரியுதா? மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது அவ்வளவு பிரில்லியண்டா பேசுற மாதிரி இருக்கு. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசினாலும்
ஆனா இது ஒன்றும் ப்ரிடிக்ஷன் கிடையாது, ஒரு வேளை பேசுவானோ நாளைக்குன்றதுக்கு. ஏற்கனவே பேசிட்டான். ஆதிரை விஷயத்திலே அப்பயே நடந்துச்சு இல்ல. ஆதிரை வந்து இவன் அரோராக்கு ரூட் விட்டுட்டு இருந்தான், அரோரா துஷார் பக்கம் இருந்தாங்க. அப்ப ஆதிரை வந்து கம்ருதன் வந்து எல்லா பொண்ணுங்கிட்ட இப்படிதான் பழகுவான், வெளியில கூட கொஞ்சம் பார்த்து உஷாராயிருமா அப்படின்னு சொன்னதை, சீக்கிரட்டா சொன்னதை அதை எடுத்துட்டு போய் கம்ருதன் கிட்ட போட்டு விட்டுருக்காங்க இவங்க. கம்ருதன் வந்து அதுக்கப்புறம் சண்டை வலிச்சாரு, ஆதிரியை வந்து அடிக்க பாஞ்சாரு அங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசாம இருந்தாங்க. அடுத்த நாளே அவன் என்ன பண்ணான், கம்ருதன் போய் துஷார் கிட்டேயே அரோரா பத்தி தப்பா சொல்லியிருக்கிறான், அவன் கேரக்டர் இப்படி அப்படின்னு. அதை துஷார் என்ன பண்ணா, எடுத்துட்டு போய் அரோரா கிட்ட சொல்லிட்டான். அரோரா என்ன பண்ணாங்க, போய் பாத்ரூம் ஏரியால போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. கியூட்டுன்னா, ஸ்வீட்டுன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா எல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டரே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டானே, என்னை பத்தியே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டானே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதாங்கல்ல. ஏற்கனவே அவன் பண்ணியிருக்கிறான், ஏற்கனவே ஒன்று பண்ணவன் திரும்ப பண்ணுவான். நிஜமா தானே நடக்க போகுது. அப்படி தெரிஞ்சிருந்தும் மற்ற இடத்துலலாம் தெளிவாக பேசுறவங்க, இவங்களுக்கும் ஒரு ஹோல்டு வேணுமா, ஹோல்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இவங்க வந்து சொல்றாங்க, நானும் அவனும் வெளியே போனா அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஒரு தொடை, அதாவது மட்டன் தொடை பிரியாணின்னு ஏதோ சொல்றாங்க, அது அந்த மாதிரி லெக் பீஸ் வச்சுட்டு, மட்டன் லெக் பீஸ் வச்சுட்டு சாப்பிடுவாங்களா தெரியல, அது சாப்பிடுவோம் அவ்வளோதானே அப்படின்றாங்க. ஏம்மா தயவுசெய்து நீ என்ன வேணா பேச, ஆனால் சாப்பாடை பற்றி மட்டும் பேசாதம்மா. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறதே இவனுங்க வேற மாதிரி டிக்ஷனரியில் மாற்றி விட்டாங்க, இந்த பார்வதியும் இந்த கம்ருதனும். ஸோ அதனால அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்துட்டாங்க. காலைல சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் பேசி கவர் போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பேசி அவன் அர்த்தத்தையும் மாற்றிட்டானுங்க. அதனால தயவுசெய்து நீ வெளியே போய் சாப்பிடணும்லாம் சொல்லாத மாதிரி தான் இங்கே கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தெளிவு வந்துருச்சுன்னா அப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்மளும் எத்தனை முறை தான்டா இதை திரும்ப 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 இதே தேஞ்ச ரெக்கார்டே பார்த்துட்டு இருக்கிறது, அது எரிச்சலாக இருக்கு. இப்படியே போயிடுங்கம்மா. ஆனால் ஒன்று, இந்த இடத்துல ஊர்கேள்வி யாரானா, நிஜமான ஊர்கேள்வி இந்த டுபாகோர் தான், கம்ரு தான். போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பார்வை பற்றி நேற்று வரையும் தப்பாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரையும் வீடியோவில் ஒன்றும் பார்வை கூட சேரலாம் அவங்க சொல்ல, தனியாக இருந்தால் சொன்னாங்க. இது யார் சொல்லி கேட்க மாட்டார்ல. இப்போ இதே அரோரா பற்றியும் போய் எல்லாருக்கிட்டையும் பேசுவா. அப்படி சாண்ட்ரா கிட்ட கூட போயிட்டு, பிரஜன் கிட்ட கூட போயிட்டு பார்வதியை பற்றி தப்பாக தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படி ஆனால் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பார்வதி கூட உட்காந்து அங்கே ரொமான்ஸு. இது என்ன கேரக்டர்னு தெரில. இன்னொன்று, போன சீசனில் வந்து விஷால்னு ஒருத்தர் தான் ஃப்ரெண்டுன்னு ஒரு பக்கம், லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், அப்புறம் அந்த லவ்ல இருந்து அப்படியே இங்கே ஜம்ப் அடிச்சு ஃப்ரெண்டு வந்து லவ்வாக கன்வெர்ட் ஆச்சு. அப்போ விஷாலை போட்டு பொழந்தோம். இப்போ அதே தானே கம்ருதனும் பண்ணிட்டு இருக்கிறான். அது என்ன, விஷாலை போட்டு அந்த கழுவி ஊற்றுனாங்க எல்லாரும், கம்ருதனை மட்டும் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்படுது. கரெக்டு தானே அது? இது ஒரு டுபாகோர் இல்லை. இது டைட்டில் ரேஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் வந்து அவர் டவுன் பண்ணிட்டாரு. மற்றவங்கெல்லாம் சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறது கேம்னா, இவன் வந்து அவன் கேவலத்தை குறைச்சிக்கிட்டதே கேமா சிறப்பாக வந்துட்டாரு அப்படின்னு பாராட்டு வேற விஜேஎஸ் கிட்ட இருந்து. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.